ஏகே ஒரு ரெட் டிராகன். அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். நாம எவ்வளவுதான் கூட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடாக்குது. காட்டுறேன். ஏகேவோட ஆக்சுவலி இப்போ இந்த டீச்சர் எப்படி நீங்களே பார்த்துருக்கீங்க. எல்லாருமே பயங்கர ஆகும் படம் அப்புறம் எப்படி இருக்கு ஓபிஎஸ் வந்ததுக்கு ஒரு பேன் எப்படி எடுத்துருக்காங்க அந்த பக்கம் எல்லாருமே எல்லா மூஞ்சிலையும் எவ்வளவு நவீனத்தை எவ்வளவு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து டீசர் பாத்தீங்க, அது எப்படி இருக்கு, எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? ரொம்ப நாளாச்சு வருது, இப்போ விடாமுயற்சி வந்து அடுத்த 2 மாசத்துலயே வந்திருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீசர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இந்த காலத்துல கண்டிப்பா இருக்குது. ஏன்னா ஆத்திக்கிற ரவிச்சந்திரன் வந்து ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது விடாமுயற்சியில கூட ஓப்பனிங்கும் கிளைமேக்ஸ்ல என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது. கூடால வந்து அது அப்படியே இதாகிட்டு ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனா இது வந்து ஒவ்வொரு பிரேமும் செதுக்கிட்டாரு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா படத்தோட அடித்தோட எல்லா படத்தோட டைலாக்ஸ் இருக்குது, எல்லா படத்தோட என்ன சொல்றது ஸ்டைல் இருக்குது. அந்த ஒரு வாலி, ஒரு மங்காத்தா, ஒரு பில்லா, அப்புறம் ரெட்டு, இந்த மாதிரி எல்லா படத்தையும் கொண்டாடுற படங்களை ஃபுல்லா அவர் போட்டிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு ஃபேன் பாய் சம்பவமா கண்டிப்பா அது இருக்கும். தரமான படமா இருக்கு. வேற மாதிரி போகும். கத்தி பத்தியா அருவாவா My darlings, missed you all. தல தரிசனம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு. வைப் எப்படி என்ஜாய் பண்ணோம் நம்ம டீம் எல்லாம், எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நம்ம தல அஜித்தோட குட் பேட் அக்லி ஃபேன்ஸ் சம்பவம் சொல்லுவாங்க. அந்த சம்பவம் வந்து இங்க வந்த எல்லாத்தையும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிக்க விட்டுருச்சு. ஆன் ஃபயர் தான், வேற லெவலா இருக்கு.
விருதுநகரே மிரட்டி ஒரு அளவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் தேசிய நாயகன் அஜித் நற்பணி மன்றம்னு சொல்லி ஒரு வளர்த்ததுக்கு ஒரு பேன் சம்பவம் நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அட்டகாசத்துக்கு அப்புறம் அந்த பேன் சம்பவத்தை எங்க டைரக்டருக்கு வந்து பக்காவா கொடுத்துருக்காரு. டீசர்ல வந்து தலைய வந்து இளமையா காட்டியிருக்காங்க, அது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது உங்களோட ஒப்பீனியன் எப்படி? அதுல டீசர்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாலியோட கெட்டப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுன்றது அஜித். ஆனா பேன் சம்பவம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப ஏப்ரல் 10 ஏப்ரல் 10 வந்து ஒரு மாஸ். அந்த மாசம் யாருமே அழிக்க முடியாது. அந்த மாசுக்கு ஆல்ரெடி அழிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ வரைக்கும் அது தரமான சம்பவமா கொண்டு போறதுக்கு நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. வேற லெவலா இருக்கு. மியூசிக்லாம் வேற மாதிரி இருக்கு. அதாவது நாங்க இதுல வந்து விடாமுயற்சி இப்ப ரொம்ப ஓவரா எதிர்பார்த்து பயங்கர செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் தேட்டருக்குள்ள உட்காந்து அப்படியே ரசிகர் எல்லாத்தையும் அந்த படம் வந்து உண்மையில அப்செட் ஆக்கிடுச்சு. கண்டிப்பா அது மறுக்க முடியாது. அந்த இதுல அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்தால ஒரு 40 நாள்ல ஒரு பூஸ்டப் கொடுத்து ஏத்தின மாதிரி டீசர் பார்த்ததே எங்களுக்கு வந்து அப்படி ஃபுல் வைப் ஆயிருச்சு. அஜித் எப்படிலாம் பார்க்கணும் நம்ம எதிர்பார்த்தோமோ அதை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் சைடு பாக்குறதுக்கே பாக்குறதுக்கே ஒரு பூஸ்ட் பம்ப் ஆயிருச்சு. ஆமா, அத வந்து கடைசி எங்க ஏகே அவரே சொல்லிட்டாரு, ஏப்ரல் 10 எப்படா வரும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நம்மளுக்கு நல்லா இல்லங்களா அப்படின்னு சொல்லி வேற லெவல அமைச்சிட்டாரு. அதான் ஜி பிரகாஷ் ரொம்ப நாள் கழிச்சு அந்த இதுல பண்ணிருக்காப்ல. அது 30லயே நிறைய சொல்லியிருக்காப்ல. அதான் நான் ரொம்ப நாளுக்கு பிறகு தலைக்கு பண்றேன். ஃபேன் பாய் சம்பவம் வேற மாதிரி இதோட 1000 மடங்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா, அது வந்து உண்மையிலே எங்களுக்கு உண்மையிலே திருப்திகரமா அந்த இது பண்ணி கொடுத்துருக்காங்க. சொன்ன டேட்டுக்கு அவங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிருச்சு. அப்பயுமே வந்து இந்த லைக்காவானதான் வந்து இந்த படம் வந்து பொங்கலுக்கு வர வேண்டியது இங்க இருந்து தள்ளி இந்த இதுக்கு வந்திருக்கு. சரி, ஏதோ ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நம்ம இது நினைச்சுக்கிறோம். ஏப்ரல் 10ஆம் தேதி படம் ரிலீஸ்ங்கிறாங்க. 9ஆம் தேதி ஸ்பெஷல் ஷோ சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ஷோ கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே வந்து அதான் தலைவசி பெரிய திருவிழாவா இருக்கும். ஏன்னா இன்னொரு ஒப்பீனியன், இப்ப வெளியூர்ல எல்லாம் பண்றாங்க டிஜே எல்லாம், நம்ம ஊர்ல அதை பண்ண முடியல. அது இந்த படத்துல சப்போர்ட் இல்ல. தேட்டருக்காரங்க வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து சப்போர்ட் வேணும். நீங்க கேளுங்க, அலங்காரல பண்றாங்க. அது வந்து தியேட்டருக்கு கிரவுண்ட் மாதிரி இடம் இருக்கு. நம்ம விருதுல அந்த இடம் கிடையாது. அதனால வந்து ரைட்ஸ் கிடையாது. போலீஸ் அனுமதி பல பஞ்சாயத்து இருக்கு. இல்ல இவ்வளவு போன்ற டிஜே பண்றாங்க செஞ்சிடலாம். ஆனா அது மாதிரி இல்ல பிரதர், இப்ப தமிழ்நாட்டுல யாருமே பண்ணலாம். நம்ம மட்டும் ஃப்ரீயா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா டிக்கெட் சார்ஜ் பண்ணி தான் பண்றாங்க. கண்டிப்பா ஃபேன்ஸ் இது பண்றதுக்காண்டி நம்ம வந்து இங்க வந்து நம்ம மட்டும்தான் வந்து இங்க ஃப்ரீயாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3-4 படமா இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு அந்த ஸ்பேஸ் வெளியே இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம். அந்த 9 மணி ஷோ 9ஆம் தேதி கொடுக்குறாங்கல்ல, அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து டிஜே வச்சிரும். அதுதான் பசங்க ஆவலா ரொம்ப எதிர்பார்க்கலாம். இட வசதி இருக்கும். நமக்கு வந்து அந்த ஷோ டைமும் கொடுக்கறது பாத்தீங்கன்னா காலையில தான் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம மிட் நைட்ல கொடுத்தா தான் வந்து அந்த டிஜே பகல்ல போட்டா நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. நைட்டு போட்டா தான் வந்து அந்த என்ஜாய் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பா குட் பேட் பண்றது வந்து ரோஹிணி பண்றாங்க, அலங்காரம் பண்றாங்க, ராமபுத்திரம் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து தியேட்டருக்கு வந்து கிரவுண்ட் மாதிரி இடம் இருக்கு பண்றாங்க. நம்ம தூக்கிட்டு அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றோம். ஒண்ணுமே கிடையாது. வேற ஏதாவது லீஸ் பண்ணா பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு. இந்த பஞ்சாயத்துல விருந்தல் இருக்கு. வெடி கூட போட விட மாட்டாங்க. நீங்க டிஜேக்கு போயிட்டீங்க, வெடி போட்டாலே ஐயோ வளர்றாங்க. பிளக்ஸ் கட்ட முடியல. இல்ல மத்த ஊர்ல எல்லாம் பிளக்ஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் தியேட்டர்ல. நம்ம ஊர்ல அந்த இதுல கிடையாது. ஏதாவது நீங்க தான் வைக்கிறீங்க அந்த சண்டையை அதிகமா வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து அதுக்கு உண்டான இது இல்ல. உண்மை அதுதான். இப்ப இவங்க வந்து அதாவது இந்த மாசப்பு எல்லாம் போடுறது இந்த தேட்டர்ல பண்ணி கொடுத்து விஷயத்துக்காக ஓபனா நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க பண்றோம், நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. உண்மைக்கு அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். ஓகே, ஏப்ரல் 10 குட் பேட் அக்லிக்கு ஏதாவது டிஃபரெண்டா நீங்க எதுனா செலிப்ரேட் நாங்க நிறைய யோசித்து வைக்கிறோம். அதுதான் சொல்றாரு அண்ணன், நமக்கு அதுக்கு உண்டான இது சூழ்நிலை இங்க இல்ல. புரியுது 1000 அடி பேனர் வைக்கிறதுக்கு இடம் தான் வச்சிருவோம். இல்ல இங்க கிடையாது. ஆழ்வார் படத்தை வைக்கலையாங்க. தேட்டரே மறைச்சு வச்சு ஆழ்வார் படத்துக்கு தேட்டரே மறைச்சு அந்த அளவுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அதான் வந்து இருக்கிறதுலே பெரியது. நமக்கு இடம் வேணும். இடம் இருந்தா தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். இங்க எதுவுமே அதுபோல 1000 நல்லது செய்யலாம் நாங்க இறங்கினாலும் அரசியல்லையும் பல பிரச்சனைகள். அதனாலதான் நாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இப்ப இதே செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கும். இதே எதுவுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்ய நாங்க விரும்பல. நம்ம ஃப்ரீயா பண்றோம். அவங்க என்ன இதை நம்ம பிசினஸ் ஓரியண்டா பண்றதா நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நாங்க வந்து அஜித்தை வந்து லைக் அஜித்தை பண்ணி வச்சு என்னைக்குமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இது எப்படி டிஃபரெண்டா பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஒண்ணு உட்காந்து யோசிச்சானா எங்களுக்கு வந்து வேற வழியே கிடையாது. இதை தவிர இதுதான் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஊரா என்னன்னு தெரியல, பர்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்கல்ல. இல்ல இடம் இல்ல, அதெல்லாம் கொடுப்பாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க எல்லா ஏடிபியானாலும் சரி டிஎம்கே எல்லாருமே நல்லவங்க தான். நமக்கு நமக்கு வந்து இடம் பற்றாக்குறை. இப்ப ஒண்ணு இந்த வெளியே வச்சு வச்சுக்கோங்க, ஓவர் கூட்டாச்சு ரோட்டுக்கு போயிடும். ரோட்டுக்கு போச்சுன்னா போலீஸ் என்ன நீங்க ரோட்டு வரைக்கும் ஆளு அந்த இவ்வளவு தூரம் வந்து தியேட்டர் வந்து சின்ன சேதாரம் கூட அனுப்பி பண்ணாம தான் நம்ம டிசைடா தான் பண்ணிருக்கோம். 500 பேர் வந்தாலும் ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாம அனுப்பியிருக்கோம். நம்ம வந்து கரெக்டா எல்லாம் பண்ணுமா, எல்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா நமக்கு அதுக்கு உண்டான இடம் அமையணும். அமைஞ்சா மட்டும் அந்த இதுவும் யாருமே இல்லை. இங்க செஞ்சு கொடுக்குறாங்க 3 படத்துக்கு நமக்கு சித்தாந்த செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி, உண்மைக்கு ஓப்பன் சொல்ல நன்றி. அவங்க தான் அவங்க ஊருக்கு நினைச்சா என்ன செய்யலாம். ஆனா அவங்க வந்து அதை கான்செப்ட் பண்றது இல்லை. ஆனா இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அங்கேயும் செய்ய நாங்க எதிர்த்தா இருக்கோம். ஆனா இந்த பிரச்சனையினாலதான் எதுவும் செய்ய முடியாம ரோட்டை விட்டு வெளியே போக முடியாம ரோட்டுக்குள்ளேயே அந்த ஒரு சில இடத்துல எங்க விளம்பரத்தை மறைக்காத போட கட்டாதான்னு கூட சொல்றாங்க. சரி, இந்த பஞ்சாயத்துலாம் இருக்கு இல்லையா, அந்த டிஜிஎம் என்னாலும் செய்ய ரெடியா தான் இருக்கும். ஓகே, ஆனா அந்த பிரச்சனைனால இன்னொரு முக்கியமானது, எங்களோட இந்த குட் பேட் அக்லி படத்தை வந்து எங்களுக்கு ரொம்ப உயிரா இருக்கிற 2 பேரு பார்க்க முடியாத ஒரு சின்ன ஒருத்தன் எங்க மாவட்ட தலைமை சார்பா ஒரு சின்ன ஒரு இதை தெரிஞ்சுக்கிறேன். எங்களோட மாவட்ட செயலாளர் ஏஞ்சல் ரமேஷ்னு சொல்லுவாங்க, நகர செயலாளர். அவர் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஒண்ணு இல்லாது. 2வது எங்க மாவட்ட தலைவர்னு சொல்லுவாங்க, அவரு இல்லாதும் சரி, அவரு இல்லாத எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். இந்த இதுல அவங்க மேல இருந்தாலும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க இன்ன வரைக்கும் அவங்க விட்டு போன அந்த கெட்ட நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா எப்பயுமே விட மாட்டோம். நாங்க சாகிற வரைக்கும் அதை விட மாட்டோம். இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய செலிப்ரேஷன் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். நீங்க இப்ப பண்றதே ரொம்ப வைப் நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. இன்னும் உங்ககிட்ட நாங்க நிறைய அப்டேட் எதிர்பார்க்கிறோம். அடுத்தடுத்து பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். எங்களுக்கு ஏதாவது இது யோசிப்போம், இந்த ரூட்ல ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு இது வந்தாலே நாங்க பண்ணிடுவோம். அதெல்லாம் அதாவது நம்ம ட்ரெய்லர் ஃப்ரீ ஷோ விட படமே ஃப்ரீ ஷோ பண்ணிருக்கோம். நம்ம தலைவர் வழியா போயிட்டு இருக்கோம். ஆமா, எங்களுக்கு தேவை வந்து இதை வந்து ஒரு திருவிழாவா கொண்டாடணும். இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்ப தலை வந்து பொங்கல், பங்குனி பொங்கல், தை பொங்கல் இல்ல சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு கொண்டாடுவான். ஆனா எங்க சொந்தங்களை கூப்பிட்டு கொண்டாடுறா அடிப்பட வாரம் போட்டுங்க. அதான் எங்க கலசம் ஒண்ணும் கிடையாது. எங்களோட தலை வந்து இப்ப ஏகே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து மக்களுக்கு அது பண்ணுங்க, இந்த மாதிரி ஏழைகளுக்கு அது செய்யுங்க, இது செய்யுங்க, ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் விடட்டும். இந்த விருதுநகர் மாவட்டத்திலே செய்யாத அளவுக்கு நாங்க செய்வோம். அஜித் பேரை என்னைக்கும் தப்பா யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால எந்த இதுவும் பண்ணாம அமைதியா இருக்கும். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எங்களை மீறி செய்யறதுக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்துல யாரும் கிடையாது. ஒரு கூட்டம் அவ்வளவு தூரம் இருக்கும். அவர் பேரு கெட்ட பேரா இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அமைதியா இருக்கும். கண்டிப்பா மன்றத்தை கலைச்சி 2000 மன்றத்தை கலைச்சுமே பேச்சு கட்டுப்பட்டு இருக்கும். ஊர் படம் நடந்துட்டு அண்ணாவுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம், ரோட்டுக்கு கொடுத்துருக்கோம், எல்லாம் செஞ்சிருக்கோம், நிறைய பண்ணிருக்கோம். என்ன பண்ணாம இருந்திருக்கோம். ஆனா என் தலைவர் வந்து வேண்டாங்கும் போது நான் கம்பெனி ஒதுக்கி இருக்கேன். அவ்வளவுதான் அடுத்தவங்க மாதிரி செய்யுங்கன்னா இன்னைக்கு ரெடியா இருக்கும். என்னாலும் செய்யுது அவர்தான். ஆனா மாட்டேமா வேண்டாம் ஒதுக்குறாரு. ஏப்ரல் 10 படம் ரிலீஸ் ஆகுது. பங்குனி பொங்கல்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாமா? படத்துக்கு சொல்றேன். என்ன பண்ணலாம், ஒன்னொன்னா எங்கேயா பாத்துக்கிட்டு இங்க இந்த மாதிரி பண்ணிக்காங்க, இதை விட நம்ம கொஞ்சம் ஓவர் டைட் பண்ணி அதை பண்ணணும். பங்குனி பொங்கல் நம்ம 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி, 10ஆம் தேதி, 9ஆம் தேதி இவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா உண்மையிலே அன்னைக்கு ஜெகஜோதியா பண்ணிடலாம். ஏன்னா நைட் ஷோ வந்து இப்போ வரைக்கும் எனக்கு லாஸ்டா ரஜினி படம் பாபா படத்துக்கு கொடுத்தாங்க முதல் நாள். அதுக்கப்புறம் எந்த படமும் இங்க கொடுக்கல. இந்த படம் வந்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க. இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் அபிஷியலா வரல. புஷ்பா வந்து அங்க ஆந்திரால பண்ணாங்க, அதே ப்ரொடியூசர் தான் இவங்க. முதல் நாள் வந்து 10 மணிக்கு பண்றோம். அப்படி கொடுத்தாங்கன்னா உண்மையிலே விருந்தினர் ஜேன்னு பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த ஷோ காண்டிதான் எல்லா ரசிகர்களும் வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஏப்ரல் 4 பங்குனி பொங்கல் சுத்தி வர மாரிமலை சாப்பிட்டு போற மாதிரி எங்க பார்த்தாலும் அஜித் தான் இருப்பாரு. இப்ப சொல்றேன், அஜித் தான் இருப்பாரு எங்க பார்த்தாலும். அந்த அளவுக்கு அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்ப இருந்தே அப்ப பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஏப்ரல் 4 பங்குனி பொங்கல், ஏப்ரல் 10 ரெண்டு பொங்கல், அது எங்க 2 பொங்கல், லோக்கல் பொங்கல் 2 பொங்கல். அன்னைக்கு 4ஆம் தேதி 3ஆம் தேதி எங்க பார்த்தா அஜித்தா இருப்பாரு.
அதுக்குள்ள அந்த விளம்பரத்தை ஆரம்பிச்சிருவோம். உள்ள பாத்துருப்பீங்களா உள்ள எப்படி வேற மாதிரி அடகல வைப்பு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சட்டி சுத்தி வந்தா மேல திரும்ப பாத்தீங்கன்னா ரஜினி மட்டும் தான் இருக்கும். இப்ப சமீப காலங்கள் இல்ல. அதான் திருப்பி இந்த வட்டம் வேற மாதிரி பொங்கலா இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பா அதெல்லாம் இல்ல ஃபேன்ஸ்லாம் வந்து நமக்கு மேல அட்வான்ஸா யோசிக்காம நிறைய பேர் இருக்காங்க. எங்க இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அஜித் படத்துக்கு ஒரு 6-7 படமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் வருவாரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வருவாரு. யார்ட்டையும் பேர் சொல்ல மாட்டேன், இருக்க மாட்டேன். 20,000 வெடியை வந்து அவனுக்குள்ள கொடுத்துட்டு நீங்க ஒவ்வொரு படம் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. வருவாரு யார்கிட்டயுமே அவர் வாட்டுக்கு மொத்தமா வச்சு வெடிச்சு போய்கிட்டே இருப்பாரு. அவர் வந்து தனியா படத்துக்கு டிக்கெட் எடுத்தா வருவாரு. டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. எல்லா பேருக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாப்ல. வேற எதுவும் வேண்டாம். ஒரு 20,000 ரூபாய்க்கு வெடியை வாங்கிட்டு மொத்தமா பாத்திரம் வச்சுட்டு உட்காந்துருவாரு. நைட்டு மறுநாள் காலையில அவர் போற அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க அமைதியா. அவர் பேரு கூட எனக்கு தெரியாது, நம்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் கேட்ட கொண்டு வந்து அவர் விவகார காலத்தை போட விட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம். அது ரசிப்பாப்ல. அவர் கூட போட மாட்டாங்க, போட விட்டு அப்படியே கை வேடிக்கை பார்த்து இருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் நல்ல மனுஷன் எதுவும் வாய் திறக்காங்களா எல்லாம் அப்படியே அமைதியா போய் அந்த மாதிரி ரசிகர்கள் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. இது தரிசனம் கடவுள் தரிசனம் வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்து படத்துக்கு தான் வெயிட்டிங். ஏப்ரல் 10 வரக்கூடாது. கண்டிப்பா 10 வேற மாதிரி சிட்ராம்ல முதல்ல ஒரு அழகர் வார பாட்டு போட்டாங்க. ஆமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏத்தி விடுறது வேற மாதிரி ஐடியா. அது யாருமே எதிர்பார்க்கல. முதல்ல விடாம போட்டப்ப கீழே டெண்டிங் இருந்துச்சு. ஆமா பார்த்தேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த நாளைக்கு நானே எடுத்து போடுறேன். கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த தடவை இந்த அழகர் பாட்டை போடுங்க. சாமி வார அழகர் வாராரு. நீங்க மட்டும் நல்ல ஐடியா. நல்ல ஐடியா. 12 வருஷம் மாதிரி தான் புரிஞ்சுட்டு இதே மாதிரி வந்து 2014 அப்படியா அப்படியே ஒரு குரூப் அப்படியா அவருக்கு ரொம்ப தெரியும். அவர் ஐநூறு தானே போட்டோ எடுத்துக்கோம். வருஷத்துல 2 படத்தை நாங்க பார்க்க போறோம். இது எப்ப நாங்க 10 வருஷத்துக்காக காட்ட முடியும். கண்டிப்பா அந்த ஆரம்ப வீரனுக்கு அப்புறம் இப்பதான் விடாமிற்கு அப்புறம் அந்த குட் பேட் அந்த 2 மாசம் கேப்ல வரப்போம். அதனால வந்து ரொம்ப நாங்க என்ஜாய் பண்றோம். 2025 எங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு செல்வம் வந்து அதுவே அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு அதுன்னு சொல்ற மாளிகையில இந்த படத்தை வந்து அட்டகாசம் வேதாளம் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் இதா வந்து தலைக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா 30ஆம் தேதி ஒரு பெரிய திருவிழா. ஃபேன்ஸ் எதிர்பார்த்த எல்லாமே இந்த படத்துல இருக்கிறது அந்த டீசர் பார்த்தாலே தெரியுது. அப்படி ஃபுல்லா கலர்ஃபுல்லா பாக்குறதுக்கு ஒரு தலை எப்படிலாம் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ. ரொம்ப நாள் ஆச்சு அங்காத்தா படம் பார்த்தது லாஸ்டா. இந்த மாதிரி துருன்னு அப்புறம் இப்பதான் இந்த ஃபேன் பாய் சம்பவம் நல்லா யூஸ் பண்ணிருக்கேன் அப்பலாம் நினைக்கிறேன். அவர் ஆதிக்கிற இந்த மாதிரி ஃபேன் பாய் சம்பவம் வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து முழுசா வர வேண்டியது 10ஆம் தேதி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ரசிகரோட பல்ஸ் என்னென்ன இருக்கு பார்த்து ஒன்னொன்னா ஏதாவது அப்டேட் கொடுக்கறதுமே எல்லாமே. அஜித் படம்னாலே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் லேட்டா தான் வரும். இந்த படத்துக்கு மட்டும்தான் சொன்ன தேதிக்கு கரெக்டா இந்த படத்துக்கு மட்டும்தான் அது நல்லா பண்ணி கொடுத்து. அதாவது அவரு எங்களை மாதிரி ரசிகர் இருந்து போனவர் தானே. போஸ்டர் ஒட்டி உண்மையிலே அவர் பேட்டில சொல்லிக்காப்ல, நான் அஜித் படத்துக்கு போஸ்டர் ஒட்டி கட் அவுட் வச்சு வெடி போட்டு விசில் அடிச்சு பார்த்த ஒரு ஆள் தான் நானு. எனக்கு வந்து இப்படி ஒரு சான்ஸ் முதல் சீன் டைரக்ட் பண்ணும்போது அழுதுட்டாப்ல. அஜித் சார் வச்சு நம்ம வந்து டைரக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்துட்டு அவரே அழுதுட்டாப்ல. அஜித் பிரகாஷ் பேட்டியில சொல்றாப்ல. அப்ப அப்படி ஆளு எப்படி பண்ணிருப்பாப்ல யோசிச்சுவாங்க. இங்க இருக்கிற ஒரு ஆளு நாங்க போய் வந்து அவரை வச்சு படம் எடுத்தோம்னா நாங்க எப்படி ரசிக்கும் போதே. ஏன்னா நமக்கு வந்து ரசிகரோட பல்ஸ் எல்லாமே தெரியும். அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க வைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கிளியரா தெரியும். அப்படிங்கும்போது நமக்கு நல்ல தீனி இருக்கு. கண்டிப்பா படத்துல வேற லெவல் என்ஜாய் பண்றோம். வைப் இருக்கு. கண்டிப்பா ரொம்ப நன்றி இந்த ஷோ கனெக்ட் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி. மீண்டும் 10ஆம் தேதி மீட் பண்றோம். ஓபனிங் ஷோல பாஸ் பண்றோம். ஓகே. அதாவது விடாமுயற்சி வந்து ரசிகருக்கான படம் கிடையாது. அது வந்து பொதுவான எல்லா ஆடியன்ஸுக்கு அந்த படம். அதாவது முகவரி இப்படி பார்த்த ஆளுகளுக்கு விடாமுயற்சி ஒரு ஃபேவரேட் படம். அதனால விடாமுயற்சி வந்து தோல்வியெல்லாம் நாங்க ஏற்றுக்கவே மாட்டோம். விடாமுயற்சியிலையும் மாஸ் ரொம்ப இருந்துச்சு இடைவெளிக்கு அப்புறம். அதாவது என்ன ரசிகருக்கு எதிர்பார்த்தது இல்லைன்னா
டேய் பூமரு இப்படி விஷயங்கள்லாம் தலையை ஏத்து நடிச்சதுனால ரசிகர்களா ஏத்துக்க முடியல. ஆக நாங்க தோல்வியெல்லாம் சொல்லவே மாட்டோம். ஆனா விடாமுயற்சி வந்து ரசிகர் கொண்டாடல, கொண்டாட முடியல. ஆனா ஃபேமிலி கொண்டாடினாங்க, கொண்டாடிட்டே இருக்காங்க. இன்னும் ஓடிட்டே இருக்கு போனா அது நல்லா இருக்குது. அதுக்கு ரசிகருக்கு உண்டான படம் தான் குட் படகு. ஆனா மயில் திருமணியை ஒரு வார்த்தை முதல்ல சொல்லிட்டா, ரசிகான படம் கிடையாது, எதிர்பார்த்து வராதிங்க. இது வந்து பொதுவான அஜித் வந்து நார்மலா என்ன நினைப்பாரோ அது வந்து இந்த படம் சொல்லிட்டாரு. அதுக்காக நம்மளே நம்ம படத்தை இது சொல்லக்கூடாது. அது வந்து அங்க எல்லாரும் ஏத்த படம் ஃபேன்ஸ் சம்பவம் கிடையாது. ஃபேன்ஸுக்கு ஏத்த படம் இதுன்னு அடுத்த படத்தை முதல்ல சொல்லிட்டாங்க. ஃபேன்ஸ் சம்பவம் குட் படகு. அதுக்காக வந்து அடுத்த படத்துக்கு தான் வந்து, அதாவது இந்த படத்துக்கு தான் வந்து நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன அப்டேட்டா வந்து எங்களை பூஸ்டப் பண்ணிட்டே இருக்காங்க. 7 மணிக்கு ஆமா ஒவ்வொரு ஸ்டில்ல ஒண்ணு கொடுத்து, இன்னொன்னு வந்து இப்ப டீசர் விட்டுருக்காங்க. அது மாதிரி இந்த கேமிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரசிகர்களோட பல்ஸ் என்னவோ அப்டேட்லயே நல்லா சேர்த்து இந்த படத்துல இறக்கிருக்காங்க. அதை வந்து நாங்க எப்படா அந்த ஏப்ரல் 10 வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல் 10 வந்து இங்க விருதுநகர்ல பங்குனி பொங்கல் ரொம்ப விமர்சனம் இருக்கும், நல்லா செலிப்ரேட் பயங்கரமா பண்ணுவோம். அது மாதிரி தலைக்கு வந்து 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும். எங்களுக்கு 2 திருவிழா இருக்கு. கண்டிப்பா டீசர் பார்த்தோன்னே ஃபுல் அறிக்கை தலைவா உடைச்சு வந்தவர் கிடையாது. அன்னைக்கு இருக்க நிக்காட்சா இருக்கட்டும், நிறைய பேரை தலை உடைச்சு வந்தவர். அது தலைவர் இதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. ஆனால் அவர் ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா, போன படம் விவேகத்தை வந்து எல்லாம் கல்வி ஊத்துனாங்க. எல்லா தாராண்டாருக்கு விசுவாசம் என்ன அடிக்க எந்த படம் கிடையாது. கண்டிப்பா தாராண்டா கொடுத்த ஒரு எங்காலு. அதுக்காக தலையை வந்து என்னைக்கு நான் குறைய சொல்ல மாட்டோம். அவர் கலந்து கடை செய்யறாரு, நமக்கு அமையறேன்னு தெரியல. அவ்வளவுதான். அதுக்காக தலைதான் இல்ல நமக்கு அமையறது தெரியல. ப்ரொடியூசர் வந்து உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமா ஆமா வரப்பிரசாந்த் சொல்ல மாட்டேன், என் தலைவர் வரப்பிரசாந்த். இது வந்து ஆமா நமக்கு வைப்பு ரசிகர் கொண்டாடம். அதாவது இப்ப நிறைய படம் இருக்கு. ஜி ஜனா அடிபட்டு போனப்ப நான் வந்துட்டேன் அட்டாசம் தூங்கி சொல்லல. இந்த படத்தை பத்தி பேசுறேன் இல்ல எல்லாம் சொல்றேன். சொல்றேன் நாங்களும் அவன் வந்து அட்டாசம் சொல்ல இந்த வாரண்டா வந்தவரு. அது மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய பாத்துட்டாரு எங்க தலைவரு இன்னைக்கு. ஆனா எப்பயும் நாங்க அவருக்கு கொண்டுதான் நிப்போம். கண்டிப்பா அவரு ஒண்ணுமே கிடையாது. பூ முறிஞ்சாரு கூட எங்களுக்கு அவரும் தலைவர், தலை உயிர் தெய்வம் எல்லாம் அவருதான். எங்க சொல்றது இல்ல ஒண்ணு கிடையாது. ஆமா தெரியும் அவருதான். இங்க வாங்க